ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட போகலாம். ஸோ வாங்க நம்ம அம்மாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. சொல்லு மம்மி. நம்ம வந்து 2 ஒயர் வச்சு கைப்பிடி போடுறோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம எல்லோ கலரில் 3 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கிறோம். ஓகே, உள்ளே வைக்கிறதுக்கு 3 அடியில் 3 ஒயர் இப்போ கட் பண்ணி உள்ளே சொருகிறீங்க. கரெக்டாக? ஆமாம், பேக் சென்டர் பண்ணி ஓகே, கைப்பிடி ஒரு 3 ஒயர் உள்ளே வைக்கிற ஒயர் 3 ஒயர் சரி வண்டி சொருவி ஈவனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். 3 அடியில் 3 அடி 3 ஒயர் 3 ஒயர். ஓகே, சரி. அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்து 5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பிளாக்கும் அந்த அந்த கையில் வச்சுருக்க பிளாக், இந்த எல்லோ எல்லாம் ஈவனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த பிளாக்கு எல்லோ பார்த்தீங்கன்னா 5 அடியா? ஆமாம். இந்த ஒயர் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நூல் வச்சு கட்டி வச்சுக்கிறோம். ஓகே, இது எப்படி சாஃப்டாக இருக்கிற சொறு பகுதி உள்ளேயும் சாஃப்டாக இருக்கிறது வெளியும் இருக்கணுமா? ஆமாம், அதே மாதிரி கரெக்டாக 3 ஒயரையும் 6 சைடும் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நூல் வச்சு கட்டிக்கோ, டைட்டாக கட்டி வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு விலகாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக உங்களுக்கு வேணும், ஹேண்டில் பெருசாக வேணும்னா இன்னும் 2 ஒயர் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், சேர்த்துக்கலாம். அதை பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ். இப்போ இந்த எல்லோ ஒரு பிளாக் அந்த ஒயரை 5 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், அதை அதுக்கு மேலே வச்சு உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஈவனை வச்சு சரி பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் பின்ன போகிற ஒயர். ஆமாம், அந்த 2 ஒயரில் தான் பின்னல் வரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர் எடுத்து மேலே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இன்டூ மாதிரி வச்சுக்கிறோம். 2 எல்லோ ஒயரையும் எடுத்து கிராஸாக இன்டூ மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்து பிளாக் எடுத்து அதுக்கு அடியில் இந்த எல்லோ ஒயருக்கு அடியிலையும் இது மாதிரி வர மாதிரி அப்படியே பிளாக் ஒயருக்கு மேலே வர மாதிரி, ஆமாம், எல்லோ ஒயருக்கு கீழே வர மாதிரி எடுத்து 2 எக்ஸ். ஓகே, இப்போ நீ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஒயரை எடுத்துக்கிறோம். ஒரு சைடு இருக்கிற எல்லோ ஒயரை எடுத்து ஓகே அடி வழியாக விடணுமா? ஆமாம், அடி வழியாக எடுத்துக்கிறோம். அடி வழியை கொண்டு வந்து மேலே எடுத்து அந்த 2க்கு நடுவில் எடுத்து ஒரு டைட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவை அடிவிலே விட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா? மேலே எடுத்து இந்த சைடை வச்சு ஒரு டைட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, பிளாக் ஒயரை அடி வெளியே கொண்டு வந்து 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்து மேலே எடுத்து ஒரு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். சரி சரி. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பிளாக் ஒயரையும் அடி வெளியே கொண்டு வந்து மேலே எடுத்து 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்து மேலே எடுத்து ஒரு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த இருக்கிற எல்லோ ஓகே, இப்போ வந்து எக்ஸ் மார்க் ஒன்று மாற்றி ஒன்று அதே மாதிரி அடியில் கொண்டு வரோம், மேலே எடுக்கிறோம், 2க்கு நடுவில் விட்டு மேலே எடுக்கிறோம், டைட் பண்ணிக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மார்க்காட் இருக்கும் இல்லையா? இந்த சைடு இப்போ ஒரு லைன் வந்துருச்சு எக்ஸுக்கு. பிளாக் இந்த கடை ஒன்று எடுத்தோம்னா எக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஆமாம். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூஸாக பின்னிட்டே வாங்க. ஸோ இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா எப்படிமா, நல்லா இருக்குமா, உறுதியாக இருக்குமா? ரொம்ப உறுதியாக இருக்கும். ஈஸி பின்னுறதுக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பின்னலாம். ஆனால் அதேமாரி ஸ்ட்ராங்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிள் டிசைன், பிகினர்ஸ் கூட பின்னிக்கலாம் இல்லையா? ஸோ இது நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, அடிவிலே விட்டு அந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுக்கணும் இல்லையா? ஆமாம், எடுக்கும்போது மேலே வந்துடும் இந்த சைடு. அப்போ ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி வரும். வச்சு நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் லூஸ் விடக்கூடாது. ஸ்டார்டிங் எவ்வளோ டைட்னஸ் கிரிப்பாக பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் நீங்கள் பிடிச்சிட்டு வரணும் இல்லையா? ஆமாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக பின்னிட்டே வாங்க. நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக கிடைச்சிடும். இப்போ பின்னி முடிக்க போகிறோம். பின்னி முடிச்சிட்டோம். ஓகே, இதை வந்து நீ மேலே பின்னல் போட்டு வந்தோம்ல அந்த ஒயரை வச்சு ஒரு நாட் போட்டு அது உள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஓகே, உள் வயரு நம்ம உள்ளே வச்சுருக்க ஒயரை அப்படி கண்டுக்காமல் விட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் எது டச் பண்ணி நீங்கள் நாட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பின்னிட்டு வந்த ஒயர் இருக்கு இல்லையா, அதுவே நீங்கள் வந்து நாட் போட்டுக்கணும் இல்லை மம்மி? ஆமாம், அப்போ தான் அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நாட் போட்டு நீங்கள் எவ்வளோ டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
இது பேர் என்ன? உருட்டு கைப்பிடியா? ஆ உருட்டு கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.